நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ரெசிபின்னா அது ப்ரௌனி. ஸோ அதோட ரெசிபியை நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து 1/2 kg மெஷர்மெண்ட்டு. ஆல்ரெடி லாங் வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது 3/4 கிலோ மெஷர்மெண்ட்டு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்க் காம்பவுண்ட் 150 கிராம்ஸும் பட்டர் 75 கிராம்ஸும் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கணும். மைதா வந்து 70 கிராமும் கொக்கோ பவுடர் 12 கிராமும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து சர்க்கரையும் ப்ரௌன் சுகரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்டாக எடுத்துக்கிறேன். 60 கிராம். இங்கே ப்ரௌன் சுகர் நான் மென்ஷன் பண்ணுறது நாட்டு சர்க்கரை சொல்லிட்டு இருக்கேன். 1/2 kgனாலே 2 முட்டை, அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு மூடி வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன். இது கூட பொடி பண்ண சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா சாக்லேட்டு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற டென் வந்து 8 இன்ச்சு. 7 இன்ச்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் பண்ணுறது ட்ரிபிள் சாக்லேட். ஆனால் டாப்பிங்ஸ்க்காக சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. இந்த 10க்கு சூப்பராக ஃபஸ்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது நான் சேல் பண்ணுற ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.